ஒரு கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு கைத்தொழிலாளி இருந்தான். அவர் அழகான மரத்தொகுப்புகளை உருவாக்கி விற்க மறுபடியும் முயற்சி செய்து வந்தான். ஆனால் அதிகமாக வெற்றியடையவில்லை. ஒரு நாள் அவர் விற்கும் தொகுப்புகள் குறித்து ஒரு பயணி அவரது கிராமத்தை வந்தடைந்தான். "உங்கள் மரத்தொகுப்புகள் சிறந்தவை, இவை உலகம் முழுவதும் பெயர் பெறும்" என்று பயணி கூறினான். இந்த வார்த்தைகள் அர்ஜுனை ஊட்டுண்டு நகரத்திற்கு சென்று தனது சிறந்த மரத்தொகுப்புகளை அங்கு விற்க முடிவு செய்தான். நகரத்தில் வந்ததும் அவர் பல கலைஞர்கள் மற்றும் அதற்கான அழகான பொருட்களைக் கண்டு வியந்தான். தன் மரத்தொகுப்புகள் அந்த மாறுபாட்டில் எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் அர்ஜுன் மனம் நோக்கியிருந்தான். ஒரு மாலை அவர் விற்கும் இடத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு சிறிய லட்கி அவருடைய தொகுப்புகளில் ஒன்று பார்க்க வந்தாள். "இந்த மரத்தொகுப்பு எப்படி சிறந்தது?" என்று அவள் கேட்டாள். அர்ஜுன் சந்தோஷமாக ஸ்மைல்ட். "ஒவ்வொரு தொகுப்பும் ஒரு கதை சொல்கிறது. இந்த தொகுப்பு ஒரு அமைதியான ஏரி பற்றியது, அங்கு நீர்வானத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் மலர்கள் காற்றில் ஆட்டுகிறது" என்றான். அவளின் கண்களில் மகிழ்ச்சி பரவியது. அவர் அந்த கதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு அர்ஜுன் தனது மரத்தொகுப்புகள் பற்றிய மேலும் கதைகளை பகிர்ந்தார். மக்கள் அவரை சுற்றி வந்து ஒவ்வொரு தொகுப்பின் பின்னணி மற்றும் அதன் அழகை அனுபவிக்கத் தொடங்கினர். முடிவில் அர்ஜுன் நாள் முடிவில் அனைத்து தொகுப்புகளையும் விற்றான். தனது கிராமத்திற்கு திரும்பியதும் பணம் மட்டுமல்லாமல் புதிய உற்சாகமும் பெற்றான். இனி அவர் தனது கைவினை மூலம் மற்றவர்களுடன் ஒருங்கிணைப்பை உருவாக்க ஆரம்பித்தான். அந்த நாள் அர்ஜுனுக்கு ஒரு பாடம் கற்றது. எதற்கும் மிக்க திறமை இருந்தாலும் அந்த திறமையை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் அது உண்மையான செல்வமாக மாறும்.